விரும்பிய வேலை, அழகான வீடு, அன்பான மனைவி, இப்படி உங்க ஆசைகள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி கற்பனை பண்ணி பார்த்தா, அது நிச்சயம் நிறைவேறும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க ஆசைப்படுற வாழ்க்கைக்கான திறவுகோல் தான் கற்பனை. அந்த கற்பனையை பயன்படுத்தி எப்படி நீங்க ஆசைப்படுற அனைத்தையும் அடையலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க கண்ண மூடிட்டு நேத்து காலையில எழுந்ததிலிருந்து நைட் தூங்க போற வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுல எந்தெந்த காரியங்கள் ரொட்டீனா பண்ணிட்டு வரீங்க, எந்த காரியங்கள் நேத்து புதுசா பண்ணீங்கன்னு பிரிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு காலையில எழுந்து பல்லு தேய்க்கிறது, சாப்பிட்றது, டிரைவ் பண்றது இது மாதிரியான வேலைகள் நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருப்போம். இது மாதிரியான வேலைகளுக்கு நம்ம மைண்ட அதுல அப்ளை பண்றோமோ இல்லையோ, ஆனா எந்த தவறும் செய்யாம பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிடுவோம். உதாரணத்துக்கு பல்ல தேய்க்கும்போது நம்ம மைண்ட்ல வேற சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம சுத்தமா பல்ல தேய்ச்சு கொப்பளிக்கவும் செய்துடுவோம். அதே மாதிரி தான் சாப்பிடும்போது ஒண்ணு மொபைல நோண்டிட்டு இருப்போம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்போம். இருந்தாலும் கரெக்ட்டா சாப்பிட்டு முடிச்சிடுவோம். டிரைவ் பண்ணும்போது கூட சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே டிரைவ் பண்ணுவாங்க. அவங்க கவனம் முழுக்க அந்த ஃபோன்ல தான் இருக்கும். இருந்தாலும் கரெக்ட்டான ரூட்ல டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. அடுத்ததா நேத்து நீங்க ஒரு கீபோர்ட் கிளாஸ்ல புதுசா சேர்ந்ததா நெனச்சுக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களால அந்த கீபோர்ட எந்த கைடன்ஸும், ரெஃபரன்ஸும் இல்லாம வாசிக்க முடியுமா? வீம்புக்கு வேணும்னா முடியும்னு சொல்லலாம். ஆனா வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானுங்களே! இப்போ பல்லு தேய்க்கிறதுக்கும், கீபோர்ட் வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? பல்லு தேய்க்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே நமக்கு தேவையான ட்ரெய்னிங்க குடுத்து நம்மள அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. நம்மளுடைய மூளையும் மனசும் அதுக்கு பழகிருச்சு. அதனால தான் இது மாதிரியான காரியங்கள எந்த தயக்கமும், தடுமாறலும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா பண்றோம். இந்த வேலைய திரும்ப திரும்ப பண்றதுனால அத பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவோம்னு நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் அதுக்கு காரணம். ஆனா கீபோர்ட் கிளாஸ் நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு நிறைய பயிற்சியும் தேவைப்படும். அப்ப நம்பிக்கையும் சற்று குறைவா தான் இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் வெறும் உணர்வுகள் மட்டும் இல்ல. நம்ம ஒரு விஷயத்த ஆழமா, அழுத்தமா திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது அது முக்கியமான விஷயம்னு மூளைக்கு புரிய வைக்கிறோம். அது தொடர்பான நியூரல் பாத்வே, அதாவது நரம்பியல் பாதைகள் மெதுவா வலுப்பெற ஆரம்பிக்கும். இத தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்வாங்க. கிட்டத்தட்ட மூளையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஏற்கனவே நம்ம மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த நெகட்டிவ் தாட்ஸை அழிச்சிட்டு அதை பாசிட்டிவ் தாட்டால ரீப்ளேஸ் பண்றது. இதன் மூலம் அந்த நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுல திரும்ப திரும்ப வர வழக்கமான எண்ணங்களா மாறிடும். நம்ம சின்ன வயசுல இருந்தே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணக்காரங்க கிட்ட தான் பணம் சேரும், மிடில் கிளாஸ் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, இது மாதிரி சிந்தனைகளுக்கு பழக்கப்பட்டுட்டு இருப்போம். இந்த சிந்தனைகள் நம்ம மனசுல அடிக்கடி வந்துட்டு போனதுனால நம்ம மூளையும் அதுக்கு பழக்கப்பட்டு இருக்கும். அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தேடவும் மாட்டோம். பெரிய பணக்காரர்களை கவனிச்சு பாருங்க. அவங்க கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் திரும்ப திரும்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. அவர் அந்த பிசினஸோட நின்னுடாம பல்வேறு துறையில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அவருடைய மூளையையும் மனதையும் அதுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். நம்ம ஒரு விஷயத்த உணர்வோட கற்பனை செய்தா மூளை அதை நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அடிக்கடி கற்பனை செய்தா அந்த நம்பிக்கை கூடிட்டே போகும். அதிக கற்பனை அதிக நம்பிக்கையை தரும். அதிக நம்பிக்கை அதிக வாய்ப்புகளை தேடித்தரும். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நம்ம மூளையோட ஒரு பகுதி. அது நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நினைக்கிறீங்களோ அது தொடர்பான வாய்ப்புகள், தகவல்களை உங்க கவனத்திற்கு கொண்டு வரும். என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னைக்கு காலையில ஜெப்டோ எனக்கு 200 ரூபீஸ் ஃப்ரீ கேஷ் கொடுத்தாங்க. நான் 2 முறை ஜெப்டோல ஆர்டர் பண்ணேன். ஆனா நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. என்னோட பையனுக்கு இது மாதிரியான ஃப்ரீ கிஃப்ட் ப்ரைஸ் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவனுக்கு தேவையான ஸ்டேஷனரியை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஜெப்டோக்குள்ளே போனால் உடனே அந்த 200 ஃப்ரீ கேஷையும் நோட்டீஸ் பண்ணான். ஸோ என் கண்ணெதிர்க்க 200 ரூபாய் இருந்தும் என்னால் அதை நோட்டீஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் அதை பற்றி நினைக்கல. என் பையன் கணக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாய்ப்புகளை தேடலைன்னா அந்த வாய்ப்பு நம்ம கண்ணெதிர்க்க இருந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம அனைவருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு கான்செப்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த கான்செப்டே நம்ம கற்பனைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தான். ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மூளைக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அதை நிச்சயம் நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதை எப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல உங்க லட்சியம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லட்சியம் வேகம் இல்லாம தெளிவா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் பணக்காரனா இருக்கேங்கிறது ரொம்ப வேகான லட்சியம். அதுக்கு பதிலாக நான் விரும்பின வேலை மூலமா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் விரும்பிய தொழில் மூலமா எனக்கு கோடிகளில் வருமானம் வருது. இது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான கோலை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இத தொடர்ந்து 100 முறை கற்பனை பண்ணி பார்க்க போறீங்க. அதுக்கு ஒரே நாள்ல நெறைய முறையும் கற்பனை பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறையும் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் அதுக்காக நேரம் ஒதுக்கிக்கோங்க. ரெகுலர் இன்டர்வல்ல இந்த பயிற்சி பண்ணணும். அதாவது இன்னைக்கு காலையில, மத்தியானம், நைட் அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்றதுக்கு நேரம் இல்லாதவங்க ஒவ்வொரு நாளும் காலையில பண்ணலாம். இல்லன்னா ஒவ்வொரு நாளும் நைட் கூட பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையே ரெகுலர் இன்டர்வல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்க விரும்புற வாழ்க்கையை கற்பனை பண்ண ஆரம்பிங்க. அதே வாழ்க்கையை தான் தொடர்ந்து 100 நாளும் கற்பனை பண்ண போறீங்க. கற்பனையை மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கஸ்டமரே இல்லாம நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இப்போ உங்க ஷோரூமை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அதுல புதுசா வந்திருக்கிற எல்லா வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸும் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். கஸ்டமர் கூட்டம் கூட்டமா உங்க கடைக்கு வராங்க. சந்தோஷமா துணிகளை வாங்கிட்டு போறாங்க. உங்க கல்லாப்பெட்டி நிறைஞ்சிட்டே போகுது. நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க கற்பனை பண்ணும்போது இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும். அப்பந்தான் அது நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து 100 நாட்களோ இல்ல 100 தடவையோ இந்த கற்பனையை பண்ணணும். அதே மாதிரி உங்களை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க எத்தனை பயிற்சி எடுத்தாலும் உங்க மனசுல நெகட்டிவ் தாட் வந்தா எடுத்த பயிற்சி எல்லாம் வீணா போயிடும். ஸோ நெகட்டிவ் தாட் வரும்போதெல்லாம் அஃபர்மேஷன், ஸ்விட்ச் வேர்ட் மாதிரியான வீடியோவை பாருங்க. அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ 100 நாள் பயிற்சிக்கான பேசிக் கைடன்ஸை உங்களுக்கு தரேன். அமைதியான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கையோட மூச்சை ஆழமா உள்ள இழுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. மெதுவா வெளியே விடுங்க. திரும்பவும் தன்னம்பிக்கையோட மூச்சை ஆழமா உள்ள இழுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. மெதுவா வெளியே விடுங்க. மூணாவது முறையா தன்னம்பிக்கையோட மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. மெதுவா வெளியே விடுங்க. இப்ப நீங்க மகிழ்ச்சியா தன்னம்பிக்கையோட இருக்கிறீங்க. இப்போ உங்க கற்பனையை ஆரம்பிங்க. நீங்க விரும்பின இடத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. அங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. நீங்க விரும்புற, அடைய நினைக்கிற எல்லா விஷயமும் அந்த இடத்துல இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என்னென்ன ஆசைகளோ எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா உட்காருங்க. யூனிவர்ஸ்க்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ்னு 3 முறை சொல்லுங்க. தொடர்ந்து 100 நாட்களோ 100 முறையோ இந்த பயிற்சியை பண்ணுங்க. 100 முறையும் ஒரே லட்சியமும் ஒரே கற்பனையும் தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த தடையும் இல்லாமல் ரெகுலர் இன்டர்வெல்லையும் பண்ணணும். கற்பனையை பயன்படுத்தி லட்சியத்தை அடைவோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.